எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பாருங்க கீரையை வாரத்துக்கு வந்தாச்சு. பாருங்க கோழி சித்து வடைம்பாங்க. 4 குஞ்சு போட்டிருக்கு. அப்புறம் வியாபாரத்துக்கு வந்தாச்சுங்க. தலை இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. எண்ணெய் தேய்ச்சிருக்கிற வெயில சுற்றுறக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தலைவலிக்கு. அதனால் கரிசலாங்கண்ணியும் நெல்லிக்காயும் போட்டு காய வச்சு அரைச்சி அப்படியே தலைக்கு பூசியிருக்குங்க. அதனால தான் தலை அப்படி இருக்குது பெப்பர் பேன்னு. அப்போ அது கமெண்ட் பாக்ஸுக்கு இது வந்துடாதீங்க. கீரை விற்றுட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை இருக்குது. அப்புறம் சுக்குடி கீரை ஒரு 3 புடி இருக்குங்க. இது வல்லார கீரையும் கூட சாயந்தரம் விற்றுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வல்லார கீரை வந்து அப்படியே இருக்குது. ஒன்றும் இது அழுகி போகாது, கெடாதுங்க. வல்லார கீரைங்க. இது வந்து நினைவாற்றல் வந்து நம்ம பெருக்குங்க. நம்ம சிந்திக்கிற திறன் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்து. அதனால் வல்லார கீரையை வந்து பார்த்திங்கன்னா துவையலாக தான் எடுக்கணுங்க. நம்ம புதினா தழையை வணக்கி அரைப்போம் பாருங்க. அதே மாதிரி தேங்காய், வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு இதையுமே வணக்கி விட்டு அரைச்சி சாப்பிட்டோம்னா வந்து நம்ம அறிவு திறன் அதிகமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க. சீக்கிரம் ஏதாவது ஒன்று சொல்ல வருவாங்க. அப்புறம் என்ன சொல்ல வந்தாங்கன்னே தெரியாது. மறந்துடுவாங்க. ஆனால் வந்து இது கொஞ்சம் நம்ம அடிக்கடி இது எடுத்துக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனை வராது. அதனால் எங்கே கிடச்சாலும் சரிங்க, வல்லாரை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து துவையலாத்தான் செய்ய முடியுங்க. அப்புறம் இன்னொரு வல்லாரி இருக்குது, கொடி வல்லாரிம்பாங்க. அது வந்தால் ஒரு வீடியோ போடுறேங்க. அது வந்து பொரியல் பண்ணணும். இது வந்து துவையல் செய்யணுங்க. பார்த்தீங்கன்னா சேப்பு பாருங்க, மூளை மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அந்த இந்த மாதிரி இருக்கிற சேப்பு வந்து அந்த மூளைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து இந்த வல்லாரை வந்து நான் வாங்கிட்டு வந்து நிறைய கேட்குறாங்க. சரி நம்மளும் வாங்கி மக்களுக்கு நம்ம பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வியாபார கீரை. அதில் என்னென்ன கேட்குறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு லாபம் வரும். அவங்களுக்கு ஒரு திருப்தி, இந்த கீரை நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரும். அதனால் இந்த கீரையை வந்து எல்லாத்துக்கும் சேல்ஸ் பண்ணேன். பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி எல்லா கீரையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு வந்து மக்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேங்க. இன்றைக்கி வியாபாரம் வந்து நேரமாக முடிஞ்சு, மணி இப்போ 9 ஆச்சுங்க. நேரமாக முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க. இது வந்து சாயந்தரம் கூட கேட்டாங்க. அப்படியே கொஞ்சம் ஈர சாக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி ஈர சாக்கில் வச்சு அப்படியே நான் அதை சேல்ஸ் பண்ணிடுவேன். அது ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இந்த வல்லாரை வந்து கொஞ்சம் இலை கெட்டியாக இருக்கிறதுனால கெடாதுங்க. அதனால் அந்த இதை வந்து நான் சாயந்தரம் கூட வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்க, நானுமே இல்லை தலையத்தான் பொறிச்சு சப்ஸ்கிரைபருக்கு, அவருடைய சப்ஸ்கிரைபருக்கு அனுப்பணுங்க. இந்த வெட்பாலையும்பாங்க. இது சொறி சிரங்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லது. அரைச்சி பூசணும்னா அந்த சொறி சிரங்கு இருந்தாலும் ரெடி ஆயிரு. இங்கே பாருங்க, இப்படித்தான் இருக்குது. வெட்பாலைங்கிறது வந்து இப்படித்தான் இருக்குங்க. காய் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்குங்க வெட்பாலை. இப்போ மழை சீசனுங்காட்டி தலை பாருங்க நல்லா கொழுந்து விட்டு பச்சை பசேன்னு தலைஞ்சிருக்குது. இது பாருங்க காடு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முட்டிங்கிணறுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பொங்குபாளையம் போகிறது. அப்படியே போனோம்னா ஐயம்பாளையம் போகு. இப்படியே போனோம்னா கிருஷ்ணா நகரும்பாங்க. அந்த ரோடு தான் நான் வந்திருக்கிறேன். இங்கேயும் பாருங்க தோட்டமெல்லாம் இருக்குது, விவசாய இடம் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த சைடு தான் குதிரையெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேங்க. அதெல்லாம் இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. நம்ம பக்கம் கூட குதிரை இல்லைங்க, நல்லா உயரமாக இருக்குது. அதே வீடியோ நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். அப்புறம் அப்படியே போனோம்னா அனுப்பூர்பாளையம் கூட போய்க்கலான்னு நினைக்கிறேங்க. ரோடெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மரம் செடி கொடி இருந்தால் தாங்க நல்லா இருக்குது. இயற்கையாக காற்று இயற்கையாக வரும். நம்ம மரம் எதுவும் இல்லைன்னா எப்படி இயற்கையாக அதாகு. மயில் இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது மயில் இங்கே அதுக்கு மயில் போயிட்டுருக்கு. கண் பார்வை கூர்மையாக இருக்கிறன்னா தெரியுங்க. கூர்மையாக பறக்குன்னு தெரியும். கூர்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து கண் பார்வை நல்லா தெரியும். கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் குறைவுன்னா மயில் தெரியாதுங்க. சேர்பான் செம்மண்டியாச்சு. நீங்கள் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதா. அதனால் கொஞ்சம் வெயிலாக இருந்தால் நல்லா தலைக்கெல்லாம் எண்ணெய் நல்லா தேய்ங்க. எண்ணெய் தேய்ச்சா தலை வலிக்காது. அப்புறம் எதுவுமே டென்ஷன் பண்ணாதீங்க. மனசில் போட்டு கவலைப்பட்டே இருக்காதீங்க. நம்ம ஒரு லிட்டர் தண்ணியை வந்து நம்ம கையில் தூக்கி பிடிச்சோம்னா எவ்வளோ நேரம் தூக்கி பிடிக்க முடியும்? கொஞ்சம் நேரம் தூக்கி பிடிக்க முடியும், அதுக்கு மேலே தூக்கி பிடிக்க முடியாது. அந்த மாதிரி தாங்க நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு கவலையை ஏதாவது நினச்சிட்டு கஷ்டப்பட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் தான் அந்த மனசு அதை ஏற்றுக்கு.
ரொம்ப நேரம் நினைக்கும்போது அது வந்து ரொம்ப மனசு பாதிக்கப்படும். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படின்னு நினச்சிட்டு நீங்க கடந்து போங்க. அதுவுமே சரியாயிரும். எப்படி நெருப்பு வந்து நம்ப கொதிக்கிற மாரி போட்டு கொஞ்சம் நேரம் ஆனா ஆறி போகுமோ, அந்த மாரி நம்ம பிரச்சனைகள், நம்ம கவலைகள் எல்லாமே ஆற விடுங்க. பொறுமையா கையாளுங்க. எல்லாத்துக்கும் கஷ்டம். எனக்கு கஷ்டம் இல்லைங்களா? நான்லாம் வந்து நான் உயிரோட இருக்கிறதே வந்து ஏதோ ஒரு கடவுளுடைய புண்ணியம் தான்னு நெனைக்கிறேன். அவ்வளோ கஷ்டம், கடன் பிரச்சனையில மாட்டி, அதிலேருந்து மீண்டு வெளிய வந்து இப்ப பாருங்க இந்த அளவுக்கு தைரியமா ஒரு யூடியூப் வீடியோ போடுற அளவுக்கு வந்துட்டேன்னா, அன்னைக்கு ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தா, இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா, என்னைய நெறைய பேரு ஏமாத்திட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அதை நெனச்சு நெனச்சு அப்ப கவலைப்பட்டுருப்பேன். எத்தன நாள் இரவு வந்து நான் தூங்காத இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். முழிச்சுட்டே இருக்கிற மாரி இருப்பேன். ஆனா, கண்ண மூடி தூங்க மாட்டேன். கண்ணுலாம் எரியும். உடம்பு டயர்ட் ஆகும். ஏன்னா, தூங்குனா தானே உங்களுக்கு உடம்பு வந்து டயர்ட் ஆகாது. நான் தூங்குறதே இல்ல. எத்தன இரவுகள், எத்தன பகல்ல கண்ணு விழிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது, நம்ம இப்போ நீ உயிரோடயே இருக்கக்கூடாது, நம்ம செத்து போகணும்னு கூட நெனச்சேன். ஆனா வந்து கடவுள் வந்து என்னைய அப்படி ஒண்ணும் விடல. தைரியமா எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி, ஒவ்வொருத்தர்கிட்ட அவமானப்பட்டு, எல்லாமே அசிங்கப்பட்டு, அதுக்கப்புறம் மீண்டும் நான் வந்திருக்கிறேன். நீ வந்து 1,00,00,000 கடன் இருந்தாலும் நான் தைரியமா, கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத அதைய கட்டி மேல வந்துருவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. சரி ஃபிரெண்ட்ஸ், என்னுடைய கவலைய சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்ங்க. கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.